கோபி சப் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டியிடம் 3 சவரன் நகை மற்றும் 21,000 ரூபாய் கொள்ளை. அந்தியூர் அருகே உள்ள பட்லூரை சேர்ந்தவர் கணேசன் மனைவி பச்சையம்மாள். இவரது மகன் மகேந்திரன் பெருமாநல்லூரில் குடும்பத்துடன் தங்கி திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கணேசன் இறந்த பிறகு பச்சையம்மாள் பெருமாநல்லூரில் உள்ள மகன் வீட்டில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலம் பட்லூரில் உள்ளது. இந்த இடம் தொடர்பாக பச்சையம்மாளுக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. இந்நிலையில் நில தகராறு தொடர்பாக கோபி சப் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு பட்லூர் செல்வதற்காக பச்சையம்மாள் பெருமாநல்லூரில் இருந்து கோபி வந்துள்ளார். சப் கலெக்டர் அலுவலகம் சென்றபோது அங்கு மாற்றுத்திறனாளிகள் குறித்த முகாம் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களுடன் வந்த உறவினர்கள் என ஏராளமானோர் அங்கு குவிந்திருந்தனர். அந்த கூட்டத்தில் நீண்ட நேரத்திற்கு பிறகு மனு அளித்துவிட்டு வெளியே வந்தபோதுதான் பச்சையம்மாள் பையில் வைத்திருந்த 3 சவரன் நகை மற்றும் 21,000 ரூபாய் பணம், வங்கி கணக்கு புத்தகம், பத்திரம் உள்ளிட்ட அனைத்தும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. மனு அளிக்க சென்றபோது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் அவருக்கு உதவி செய்வது போன்று நடித்துள்ளார். அந்த பெண் தான் நகையை திருடி இருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து நகை திருடிய பெண்ணை பிடிக்க முயன்ற போது அவை பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருப்பது தெரிய வந்தது. சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வருபவர்கள், சப் கலெக்டரிடம் மனு அளிக்க காத்திருப்பவர்கள், அருகில் உள்ள தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறை என பல்வேறு இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கேமராக்கள் செயல்படாத நிலையில் பெயரளவிற்கு மட்டுமே உள்ளது. இதனால் பச்சையம்மாளிடம் நகை திருடிய பெண் குறித்த தகவல்களை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் ஏராளமான ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல்படாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக கோபி சப் கலெக்டர் அலுவலகம் மட்டுமின்றி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதோடு முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனு கொடுக்கலான்னு வந்தேங்க. வீட்டிலேயே நான் பணம் இருந்து எடுத்து சரி எங்கள் ஊருக்கு திருப்பூருக்கு போகலாம், இன்றைக்கி பேங்க் போகலான்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த நகை வந்து நான் எப்போவே கழட்டி இப்போ அந்த மணிப்பூர்ஸ்குள்ளேயே தான் கிடக்கு. எங்கேயாச்சும் இங்கே வந்து திருப்பூர் வெளியில் போனால் எடுத்து போட்டுக்குவேன். அப்புறம் பைக்குள்ளேயே தான் வச்சிருவணுங்க. அப்படித்தான் இன்றைக்கும் அதை போட்டுட்டு பேங்க் போகலான்னு பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, இந்த பேங்க் பாண்டு 2 பாண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு பைக்குள்ளே போட்டு வந்தேங்க. ஒரு பைக்குள்ளே போட்டு வெள்ளை பையில் போட்டு உள்ளே மடித்து வச்சுருந்தேன். பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, இந்த ரேஷன் கார்டு நேற்று வெளியே பொருள் வாங்கிட்டு வெளியே கிடந்து காற்றெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு வரேங்க. பணம் 21,000. நகைமா? நகை 3 பவுன்.